எல்லா செடியிலையும் ரீடிங் எடுத்து பார்த்ததுல பெஸ்ட் ரிசல்ட் கீரையில தான் வருது. நட்டு 1 மாசத்துல ரிசல்ட் எடுக்க முடியும். கீரையில சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ராஜெக்ட பண்ணிட்டா மத்த செடியிலையும் பண்ணிடலாம். நாளையில இருந்து பாலக்கீரைன்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். என்னாச்சு? ஏன் தும்மிக்கிட்டே இருக்க? அது சேத்துல விழுந்து பம்பு செட்ல குளிச்சது ஒத்துக்கல. அத தும்மல் வந்துருச்சு. சரி, அதுக்கு மாத்திரை ஏதாவது போட வேண்டியதானே? இதுக்கெல்லாம் எதுக்கு மாமா மாத்திரை? அப்படியே விட்டா இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடும். 2-3 நாள்ல சரியாயிடுமா? அது வரைக்கும் இப்படி தும்மிக்கிட்டே இருப்பியா? எனக்கு இந்த தும்மல் தொத்திக்கிச்சுன்னா என்னால ப்ராஜெக்ட் செய்ய முடியாம போயிடும். யாரையாவது கூட்டிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. ஏன் வேணாம்? எனக்கு இந்த ஊசி மாத்திரைன்னா பயம். நான் எங்க வீட்டுல இருக்கும் போதே டாக்டர் கிட்ட எல்லாம் போக மாட்டேன். அதுவா தானா சரியாயிடும் மாமா. தானா சரியாயிடுமா? டாக்டரை பார்க்காம எப்படி தானா சரியாகும்? வேண்டாம் மாமா, டாக்டர் கிட்ட போகாம வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன். இரு வரேன். உள்ள எழுத்தியா? வானதி, நல்லா போர்வைக்குள்ள வா. இருங்க வரேன். போர்வைக்குள்ள வாவா. வாவானா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? உடம்பு முழுக்க போர்வைக்குள்ள இருந்தாதான் கரெக்டா இருக்கும். போர்வைக்குள்ள ஒரு மாதிரி கச கசன்னு வேர்க்குது மாமா. கச கசன்னு வேர்க்குதா? இப்படி பண்ணா வேர்க்கதான் செய்யும். வேர்க்குதா? போச்சு போச்சு போச்சு. அக்காவோட கனவு ஆசை பாழா போச்சு. இந்த பானத்தையும் அருள் அவ ஓலைக்குள்ள போட்டான். இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மாமா. இப்ப நல்லா இருக்கா? நல்ல மூச்சை இழுத்து இழுத்து விடு. நல்லா இழுத்து இழுத்து விட்டாதான் நல்லா இருக்கும். இழுத்து விட்டாவா? மாமா ரொம்ப மூச்சு வாங்குது மாமா. மூச்சு வாங்கதான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. மூச்சா? ஐயோ அமுக்காதீங்க மாமா. அமுக்காதீங்களா? அமுக்குனாதான் இன்னும் நல்லா வரும். அட பாவி. ஆமா மாமா, இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா மாமா, இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல மாமா, இல்ல மாமா, இல்ல. போடா இங்க இருந்து. இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன் ராஸ்கல். போ. அக்கா 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 எல்லாம் போச்சு. எல்லாம் நாசமா போச்சு. நீ கண்ட கனவெல்லாம் வீணா போச்சு. உன் வாழ்க்கையே போச்சுக்கா. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, எல்லாம் போச்சு. இனிமேல் என்ன பண்ண போறியோ? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலக்கா. டேய், என்னன்னு தெளிவா சொல்லு. மொட்டையா இப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன புரியும்? ஆமாக்கா, நான் சொல்றேன்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இனிமே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் காலி. என்ன ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? என்னன்னு தெளிவா சொன்னாதானடா? சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. அருள் உன் ஆசையில ஒரு லாரி மண்ண மாதிரி போட்டான். அப்படி என்ன பண்ணா? அந்த வானதி கிட்ட மயங்கி அவன் வழியில மொத்தமா விழுந்துட்டாக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அந்த கருமத்தை என் காதால கேட்டுட்டு தான் வரேன். அருள் அந்த எலும்பி மயக்கி அவன் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாக்கா. ஒண்ணு சேர்ந்துட்டா. ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? அட போக, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? நீ உடனே என் கூட வா. அந்த அநியாயத்தை நம்ம தடுத்து ஆகணும். இல்லன்னா அடுத்த 10 மாசத்துல பேரனோ பேத்தியோ பிறந்துரும். அப்படி நடக்க கூடாதுன்னா என் கூட நீ வந்தே ஆகணும். வாக்கா 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 வாக்கா.
வாக்கா வாக்கா, கதவை தட்டி துறக்கா. அருள், அருள், என்னம்மா? அருள், கதவை திறடா. வானதி இரு. அருள், கதவை திறடா. அருள், அருளே, அருள், என்னம்மா? என்னடா அருள், என்ன நடக்குது? என்ன கார் அங்க நிக்குது, இந்த பக்கம் போறாரு? அண்ணே அண்ணே, என்னண்ணே கார் அங்க நிக்குது, நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க? வாங்கண்ணே போவோம். டேய் மணி, இவளை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலடா. பெரிய கேடியா இருப்பா போல் இருக்க. இவ யாரு, எதுக்கு ஜெயிலுக்கு வந்தா, என்ன ஏதுன்னு இவளை பத்தி விசாரிடா. சரிங்கண்ணே. இந்த முட்டா பையன் எதுக்குடா போன் பண்றான்? யாருண்ணே? கல்யாணியோட தம்பி, அந்த வீரையன் பையன் தான். கல்யாணி அக்கா உங்ககிட்ட ஏதாவது சொல்ல சொல்லிருப்பாங்களா இருக்கும்ண்ணே? அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹலோ, சொல்லு, என்ன விஷயம்? ஆமா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? அருளையும் வானதியும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா? அந்த விஷயமா தான் நானும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஏதாவது வழி கிடைச்சதுன்னா உடனே எங்களுக்கு சொல்ல சொல்லி அக்கா சொல்லுச்சு. கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன். அந்த வீடியோ விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டியதானே, ஏனே சொல்லாம விட்டீங்க? டேய், அந்த வீடியோல என்ன இருக்குன்னே தெரியாம என்னத்த போய் சொல்றது? முதல்ல அந்த வீடியோ நம்ம கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வா.